பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நம்முடைய கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் விசேஷமாய் வலைதளத்தில் நம்மோடு கூட இந்த நாட்களில் இணைந்திருக்கிறவர்களுக்கு இதற்கு பின்பு பார்க்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு விசை கூட வாழ்த்து வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள் எடுத்தவங்க வாசிக்க. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீர் எதற்காய் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறீரோ அதன் வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மோசேயின் ஆகமத்தில் இந்த உபாகமம் ஒரு விசேஷித்த புஸ்தகமாய் காணப்படுது. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலங்கள் தேவனால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வழிநடத்தி வரப்பட்ட சம்பவத்தை மீண்டும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு உணர்த்தி காட்டுகிற ஒரு புஸ்தகம்தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். இதில் மீண்டுமாய் அவர் நடந்து வந்த எல்லா பாதைகளையும் கர்த்தர் நடத்தி வந்த செயல்களையும் குறித்து அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறத நாம் பார்க்க முடியும். இதில் முதலாவது அவர் சொல்லுகிறார், வசனத்தில் நான் வாசிப்போமானால் 29வது வசனத்தில், நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். யாருக்கு? உங்களுக்கு எதிராயிருக்கிற சத்துருக்களுக்கு. நீங்கள் போய் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் காணப்படுகிற அந்த 7 ஜாதிகளுக்கும் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். காரணம் என்ன? அடுத்த 30வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் செய்து வந்தது போல கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். எகிப்திலே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு பார்வோன் மேலும் அவனுடைய தேவர்கள் மேலும் கர்த்தர் ஆக்கினியை வருவித்து அவர்களை கர்த்தர் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். வழி நெடுக அவர்களுக்கு அநேக யுத்தங்கள் நடந்தது. நாம் வசனத்தில் பார்க்க முடியும். அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ரெபித்தீமுக்கு வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தரோ யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதை ஞாபகம் ஊட்டுகிறது நாம் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஏறக்குறைய 600 இருப்பு தடங்குதோடு பிரதான ரதங்களோடு அவன் புறப்பட்டு வந்தபோது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் அவர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே யுத்தம் செய்ததை நான் பார்க்கிறோம். பார்வோனையும் அவனுடைய சேனைகள் எல்லாவற்றையும் செங்கடல் ஆழத்தில் அமிழ்த்துகிறவராய் காணப்பட்டார். அதற்கு அடுத்தபடியாய் நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அந்த 31வது வசனத்தில்
ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இவ்விடம் நீங்கள் வருகிற வரைக்கும் அவர் உங்களை என்ன செய்தார்? சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. அப்போ கர்த்தர் நம்மை தைரியமூட்டுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பக்கத்திலே இருந்து நான் உனக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். மூன்றாவது காரியம், அவர் நம்மை சுமக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது எப்படி? ஒரு மனிதன் வேறொரு இடத்துல வாசிக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் 40 ஆண்டு காலங்களும் இஸ்ரவேல் ஜனத்தை சுமந்து கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். அடுத்த வசனத்தில் நாம் இன்றைய பிரதானமான காரியம் அங்கே 32, 33 வசனங்கள் தான். உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 7வது மாதத்தினுடைய வார்த்தையே என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுக்கு முன் செல்கிறவராய் காணப்படுவார். இதுவரைக்கும் எங்களுக்கு முன்னே வரவில்லையா என்று கேட்கலாம். இல்லை, உண்மையாகவே கர்த்தர் நமக்கு முன் சென்று கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இன்றைய மாதத்திலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தும்படிக்கு, இன்னும் அதிகமாய் நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே என்ன செய்கிறேன்? போகிறேன். எதற்கு? 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை என்ன செய்ய? பார்க்க. எந்த இடம் நல்லது, எந்த இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினால் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அதை பார்க்கவும், 2வது காரியம், அவர்கள் போகிற வழியை அவர்களுக்கு என்ன செய்யும்படி காட்ட. நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற கர்த்தர். 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை காட்டுவேன் என்று சொன்னார். ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க வேண்டிய வழியில அங்கே சொல்லும்போது சொல்லுகிறான், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை என்ன செய்யும்படிக்கு? நடத்தும்படிக்கு. அப்போ காட்டுகிறவர் மட்டுமல்ல, வழியிலே அவர் நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை நடத்துவாரானால் நம்முடைய ஜீவிதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று உங்களை நடத்துகிறவராய் காணப்படுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு முன்பதாய் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். ஆனால் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிற காரியம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவனுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்து விடும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிற வார்த்தை முதலாவது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். இந்த 7வது மாதத்தில் நமக்கு முன்பதாய் பாதைகள் ஒருவேளை கோணலாய் காணப்படலாம். ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்குடைய வலது கையை பிடித்து கொண்டு நம்மை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன்? கோணலை செவ்வையாக்குவேன். அருமையானே,
யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் ஒரே ஒரு வார்த்தை, கோணலை அவன் என்ன செய்கிறவன்? செவ்வையாக்குகிறவன். அருமையான, அதற்காக அவன் கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்வானாம்? நடப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலையில நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போய் கோணலை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ என்ன செய்ய வேண்டும்? நான் தான் என்று சொல்லி நீ அறியத்தக்கதாக நான் உனக்கு செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை என்ன செய்து முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு முன்னே போகிறவர், கோணலை செவ்வையாக்குறவர் மட்டுமல்ல, அவர் செய்கிறவர் அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திற்க புதையல்களையும் நமக்கு என்ன செய்கிறவர்? தருகிற தேவன். நம்முடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரால் மாத்திரமே நம்மை மேன்மைப்படுத்த முடியும் என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிற, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகினால கர்த்தர் நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக நமக்கு முன்னே போய் கோணலை என்ன செய்கிறவர்? செவ்வையாக்கிறவர். எவ்வளவு அடைக்கப்பட்ட கதவுகளாயிருந்தாலும் அது எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்கிறவர்? திறக்கிறவராய் காணப்படுகிறவர். அந்த கர்த்தரை நாம் அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் அதை செய்து நானே அவர் என்று நீங்கள் என்ன செய்யும்படியாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தர் தான் இதை செய்கிறவர் என்று சொல்லி நான் வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில சங்கீதம் 46 வாசிக்கும் போது 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நாம் கர்த்தரை அறிய வேண்டியது அவசியமாயிருக்கு. நம்முடைய அறிவு சிற்றறிவு, நாம் இன்னும் அவரை அறிய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று நினைன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அவரை அறிய வேண்டுமானால் அவரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும், அவரோடு இணைந்து நாம் நடக்க வேண்டும். ஏனோக்கு எவ்விதமாய் தேவனோடு கூட நடந்தானோ 300 வருஷங்கள், அதை போல கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன்தான் அவரை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அருமையான யோபு சோதனையின் காலகட்டத்தில் அவன் கர்த்தரை அறிந்திருந்த ஒரு அறிவு என்ன? வசனம் சொல்கிறது, என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அதோடு கூட அவன் நிறுத்தி உள்ள, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப மீட்பர் என்ன செய்கிறவர்? உயிரோடு. நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ள தேவன். அருமையானே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், அருமையானே, நாம் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 2வது காரியத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனார். இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்களுக்கு நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு நியாயாதிபதி மரித்த பிறகு அவர்கள் திரும்ப வேறே தேவர்களை சேவிக்கும்படிக்கு காணப்பட்டார். அப்பொழுது கர்த்தர் செய்த காரியத்தை தான் இங்கே வசனத்தில் இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆதோசோரிலே காணப்படுகிற ராஜாவாகிய யாபீனின் கையிலே கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போடுகிறவராய் காணப்பட்டார். அவனுடைய சேனாபதி தான் சிசரா என்று சொல்லுகிறவன். அவன் 900 இருப்பு ரதங்களை வைத்தவனாய் காணப்பட்டவன். அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தபோது அந்நாட்களிலே தெபோராள் என்கிற ஒரு நியாயாதிபதி ஒரு சகோதரி இஸ்ரவேல் ஜனத்தை நியாய விசாரிக்கிறவளாய் காணப்பட்டான். அப்பொழுது அவள் செய்த காரியம் அங்கே வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை அவன் என்ன செய்தால்? வரவழைத்து யுத்தம் செய்யும்படியாக அவன் போக கர்த்தர் அவளுக்கு சொல்லுகிற வார்த்தையை அவளுக்கு சொல்லுகிறார். அவனோ சொல்லுகிறான், நீ என்னோடு வராவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். அப்பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். வசனத்தை பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு என்ன செய்யவில்லையா? கட்டளையிடவில்லையா என்று சொல்கிறான். ஆனால் அதற்கு பாராக் சொல்கிறான், நீ என்னோடே வராவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை மிகவும் மேன்மையான ஒரு வார்த்தை. அங்கே பாருங்கள், நான் உன்னோடே கூட நிச்சயம் வருவேன், ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு என்ன செய்யாது? ஸ்திரீயின் கையில என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க. இப்ப மேன்மை இவன் கிடைக்கும்படியான சந்தர்ப்பம் வந்தும் அவனோ அதை தட்டி கழிக்கிற ஒரு அனுபவத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்த காரியத்தை நன்றாய் கவனிப்போமானால் யுத்தம் மும்முரமாய் நடந்தது. நாம் 14, 15 வசனங்களில் வாசித்தோமே. தாபோர் மலையிலிருந்து 10,000 பேரோடு கூட இறங்கி வருகிறான் பாராக். வந்தபோது அங்க வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம் இவ்விதமாக இருக்கு. கர்த்தர் சிசராவையும் அவனுடைய எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் என்ன செய்தாராம்? கலங்கடித்தார். அதற்கு காரணம் என்ன? அங்க 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்யவில்லையா? புறப்படவில்லையா? அருமையானே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகளாய் காணப்படுகிறார்கள். மாம்சம் ஆகிய சத்துரு, உலக பிரகாரமான மனுஷர் நம்முடைய சத்துருக்களாய் மாறுகிறார்கள். எந்த சத்துரு எழும்பினாலும் ஒன்றை நன்றாய் கவனிக்க வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர்? புறப்படுகிறவர். உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறவர்? கலங்கடிக்கிற தேவனாயிருக்கிறார். 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு பாராக்குக்கு முன்பதாய் பட்டய கருக்கினாலே அவர்கள் என்ன செய்தாராம்? கலங்கடித்தார். அடுத்தது தெபோரால் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்றா என்றால், யுத்தம் மும்முரமாய் இருந்தபடினாலே சிசரா ரதத்தை விட்டு இறங்கி அவன் கால்நடையாய் போகிறவனாய் காணப்பட்டான். அந்நாட்களிலே யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் கூடாரம் அமைத்து அவள் குடியிருக்கிறவளாய் காணப்பட்டாள். அவளுடைய கூடாரத்துக்குள்ளே இவன் பிரவேசித்தான். அவன் தண்ணீரை கேட்டான், பாலை குடிக்க கொடுத்தான். அவள் படுத்திருந்த போது ஜமுக்காலத்தை அவள் மேல் போட்டு ஒரு பெரிய கூடார ஆணி எடுத்து அவன் நெற்றியில் என்ன செய்தான்? அடித்து அவனை கொன்று போட்டாள் என்று வாசிக்கிறோம். அப்போ மேன்மை யாருக்கு கிடைத்தது? யாகேல் என்று சொன்னப்பட்ட பெண்ணுக்கு தான் கிடைத்தது. சிசரா அந்த வசனத்தில் வாசிக்கிறோமே, அருமையான பாராக்குக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை யாருக்கு கிடைத்தது? யாகேலுக்கு கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால்,
கர்த்தர் நம்மை மேன்மையடைய செய்வார். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர், புறப்படுகிறவர். நமக்காக அவர் புறப்பட்டு சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் அதுவே. நம்முடைய சத்துருக்களை அவர் கலங்கடிக்கிறவர். அவர் சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்காய் அவர் முன்னே புறப்படுகிறவர். அடுத்த ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம். நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லாதபடினாலே எங்கள் வீட்டில் போய் இன்னும் சற்று வாசித்து கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார், புறப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்னே புறப்பட்டு போகிற கர்த்தர். அருமையானே, தாவீது ராஜாவாய் இருந்த நாட்களிலே பெலிஸ்தன் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு கடந்து வருவர்களாய் காணப்பட்டார். ஆரம்பம் தொட்டு பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்வர்களாய் காணப்பட்டார்கள். நமக்கு தெரியும், 7 பள்ளத்தாக்கிலே கோலியாத் என்று சொல்லப்பட்ட பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கடந்து வந்ததும் தாவீதின் கவன்களிலே கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தது நாம் அறிந்திருக்கிறோம். அதே பெலிஸ்தியர் மறுபடியுமாய் யுத்தத்திற்கு வருகிறவர்களாய் காணப்பட்டார். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், கர்த்தர் முதலாவது பெலிஸ்தரை முறியடிக்கிறவராய் காணப்பட்டார். அதற்கு பிறகு 2ஆம் விசையும் அவர்கள் யுத்தத்திற்கு கடந்து வந்தார்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த காரியம் ஒன்று உண்டு. யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் கர்த்தரை விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் வாசிப்பீர்களானால் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர் கையில் ஒப்பு கொடுப்பீரா? தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் என்ன செய்வேன். அப்ப விசாரிக்கிற அனுபவம் காணப்படுது. 2ஆம் விஷயம் வசனத்தில் வாசிப்போமானால் நீங்க பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் என்ன செய்தான். அப்ப பாருங்க, கர்த்தரிடத்தில் மறுபடியும் விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எதையாயிலும் செய்கிறோமே, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற தன்மை நம்மிடத்தில் உண்டா? கர்த்தாவே, நான் இதை செய்யலாமா? செய்கிற அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை என்று சொல்லி நாம் கேட்டு பழக வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு எப்போதும் காணப்பட்டது. ஆகினால் தான் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். நீங்கள் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு, அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிற யூதாவிடத்திலும் இஸ்ரவேலிடத்திலும் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு அவன் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை விசாரிக்கிறான். நீங்கள் வசனத்தில் வாசிப்பீர்கள். ஆனால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். அப்ப கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் விசாரித்து அறிகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறோமா? நம்முடைய ஜீவிதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும், சிறிதோ பெரிதோ, எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து நாம் செய்வோமானால் அது நமக்கு ஜெயமாய் முடியும். வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம். பெலிஸ்தர் விரோதமாய் முதலாவது விசை வந்தபோது விசாரித்தான், 2ஆம் விசையும் விசாரித்தான். கர்த்தர் போ, நான் உன் கையில் அவர்களை என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஒரு காரியம், ஒரு சைன் ஒன்றை காட்டுகிறார்.
அங்க வசனத்தை பாருங்கள், 15வது வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு நீ என்ன செய்? புறப்பட்டு போ. அப்போ கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். முசுக்கட்டை செடியின் நுனியிலே ஒரு என்ன செய்யும்? ஒரு இரைச்சல் உண்டாகும். அந்த இரைச்சலை நீ கேட்கும் போது நீ புறப்பட்டு போ. ஏன்? அங்க வசனத்துல சொல்லுகிறார், பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறார். இந்த காரியம் நடக்கும் போது நீ புறப்பட்டு போ, இதை செய், இதை நடப்பி என்று சொல்லும்போது அப்படி செய்கிற வேளையில கர்த்தர் பெலிஸ்தரை முறியடித்தது போல நம்முடைய ஜீவத்தில் வருகிற சத்துருக்களை முறியடிப்பார். அவர் செய்த காரியம் என்ன? வசனத்தில் 16, 17 வசனங்கள்ல தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அதில் ஒரு வார்த்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். அங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் தனக்கு என்ன செய்தபடியே? கற்பித்தபடியே. தேவன் நமக்கு சொல்லுகிறதை செய்கிறோமா? வசனத்தில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஞாபகம் வருகிறபடினாலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 39ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை என்ன செய்திருந்தார்கள்? செய்து முடித்திருந்தார். கர்த்தர் கற்பித்தபடியே. 40ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்க வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 16வது வசனத்தை வாசியுங்கள். 40, 16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போது. 20வது வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22வது வசனம், 24வது வசனம். ஏன் சுரம் இறங்குது? 26வது வசனம், 28வது வசனம், 32வது வசனம். எல்லாவற்றையும் செய்கிறவனாய் காணப்பட்டான். நீங்க 33வது வசனத்தில் கடைசி பகுதியில் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். தேவன் கற்பித்தபடியே செய்தபடினாலே நடந்த காரியம் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட்? அதுதான் ரொம்ப முக்கியம். அருமையானே, நடந்தது என்ன? 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தது? மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை பாருங்க. அப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை வேதத்தில் ஒரு வார்த்தையானாலும் பிசகான வார்த்தை இல்லை, மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தை. அப்பொழுது. எப்பொழுது? கர்த்தர் கற்பித்தபடியே செய்த போது கர்த்தர் என்ன செய்தார்? மேகத்தை கூடாரத்தின் மேல் இறக்கினார். மகிமை கூடாரத்தின் உள்ளே என்ன செய்தது? மூடிக்கொண்டது. இதுதான் பெரிய காரியம். அப்படியானால் தாவீது தேவன் கற்பித்தபடியே செய்தபடினாலே அவனுடைய ரிசல்ட் என்று ஒன்று விசேஷமான காரியம். கடைசி வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் என்ன செய்தார்? ஏன்? அவன் கர்த்தர் கற்பித்தபடியே செய்தபடினாலே. அங்கே கர்த்தர் மோசேக்கு சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுவார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் சகலமும் ஆசீர்வாதமாயிருக்கு. இன்னொரு 2 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உபாகமம் 31:3. உன் தேவனாய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று
அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை என்ன செய்வாய்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை கர்த்தர் இங்கே ஞாபகம் ஊட்டுகிறார். நீ அவர்கள் தேசத்தை என்ன செய்வாய்? சுதந்தரிப்பாய். யாருடைய தேசம்? ஏத்தியர், எமோரியர், எபூசியர், ஏவியர், கிர்காசியர் என்று சொல்லப்பட்ட 7 ஜாதிகளுடைய தேசத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அதற்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? நான் உனக்கு முன்னே போகிறவர். இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் முன்னே போய் சகலவற்றை நேர்த்தியாய் ஆயத்தப்படுத்துகிறவர். நான் நேற்றைய தினத்திலே சொன்னேனே, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று சொன்னேன். 2வது, அது சிங்காரமான தேசம், கர்த்தர் அதை பார்த்து வந்த தேசம் என்று சொன்னேன். மாத்திரமல்ல, அது இச்சிக்கப்படத்தக்க தேசம். அருமையான அவ்வளவு மேன்மை உள்ள தேசத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியம் என்ன? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடன் நகரத்திற்காக ஆபிரகாம் என்ன செய்திருந்தானாம்? காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூரத்தில் அதை கண்டு அணைத்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுக்க போகிறார். இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல, இந்த தேசம் நமக்கு சொந்தமானதல்ல. நம்முடைய தேசத்தை நாம் என்ன செய்கிறோம்? வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள அந்த வாஞ்சை இன்னும் அதிகமாய் பெருகட்டும். அந்த தேசத்திற்குள்ள, இந்த பூமிக்குரிய இந்த தேசம் அழிந்து வெந்துருகி போகும். ஆனால் கைவேலை அல்லாத நித்திய வீடு ஒன்று நமக்காக பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அந்த தேசத்திற்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கடைசி காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்கம்மா. வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்கம்மா, தயவு செய்து. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்னாய் போகிறவர். இந்த 7வது மாதத்தில் பிரதானமாய் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உங்களை தைரியப்படுத்துகிறவர். நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த 7வது மாதம் எப்படி இருக்குமோ, அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமோ, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமோ, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான நிலைமையில நாம் கடந்து போவோம் என்றெல்லாம் பல யோசனைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கலங்கவும் பயப்படவும் வேண்டவே வேண்டாம். கர்த்தர் நம்மை தைரியம் ஊட்டுகிறவர். ஏன் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது, அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 7வது மாதத்தில் நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை கைவிடாதவருமாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நம்மோடு கூட இருப்பார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னாரே, அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவும் நம்மை கைவிடவும் மாட்டார். அவரை பற்றி கொள்வோம். இந்த 7வது மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஆலோசனை, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் புறப்பட்டு போகிறவர். இந்த 7வது மாதத்தில் எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய வாழ்க்கையில சுபிட்சமும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் மேன்மையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களை பார்த்து
நான் உனக்கு முன்பதாய் புறப்படுகிறவர் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு முன்பதாய் புறப்பட்டு சென்று பாதைகளை செவைப்படுத்துகிறவராய், ஆண்டவரே எங்களுடைய சத்துருக்களை கலங்கடிக்கிறவராய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாய் வருகிற பாளையத்தை முறியடிக்கிறவராக, எங்களுக்கு தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவராக, எங்களுக்கு தைரியம் முட்டுகிறவராய் நீர் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க எல்லோருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னை ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமளவும் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.